ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேதி ஏப்ரல் 22, 2020. இன்னைக்கு ஏப்ரல் 22 என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 22 உலக சுற்றுச்சூழல் ஆர்வலர் அனைவரும் உலக பூமி தினமாக கொண்டாடி வருகிறார்கள். ஏன் இந்த ஏப்ரல் 22 உலக பூமி தினமாக கொண்டாடி வருகிறார்கள், கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னர் நாம் வேறு ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு வருவோம். இந்த உலகம் தோன்றி கிட்டத்தட்ட 450 கோடி வருடங்கள் ஆகின்றன. அதில் உயிரினங்கள் தோன்றி கிட்டத்தட்ட 300 கோடி வருடங்கள் ஆகின்றன. அதிலும் குறிப்பாக மனிதர்கள் இந்த உலகில் தோன்றி வெறும் 2 மில்லியன் வருடங்கள் தான் ஆகின்றன. 2 மில்லியன் என்பது 20 லட்சம் வருடங்களாக அதிகமாக இருந்தாலும் கூட இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒப்பிட்டால் 20 லட்சம் வருடங்கள் என்பது மிகவும் ஒரு குறைவான காலமே. அது மட்டுமன்றி மனிதனுடைய வளர்ச்சி என்று பார்த்தால் இந்த 20 லட்ச ஆண்டுகளில் மனிதனின் அபரித வளர்ச்சி என்று பார்த்தால் கடந்த 2 நூற்றாண்டுகளை தான் கூற வேண்டும். அதாவது கடந்த 200 ஆண்டுகளை தான் கூற வேண்டும். இந்த 200 ஆண்டுகளில் மனிதன் பூமியை எவ்வாறெல்லாம் அழிக்க வேண்டுமோ அவ்வாறெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கின்றான். நாகரிகம் என்ற பெயரிலே, அறிவியல் என்ற பெயரிலே இந்த பூமியை, இந்த உயிர் வாழக்கூடிய பூமியிலே உயிர் வாழ தகுதியற்ற ஒரு கிரகமாக மாற்றி கொண்டு வருகின்றான். நாகரிக வளர்ச்சி என்ற பெயரிலே இந்த பூமியின் சராசரி வெப்பநிலையை அதிகப்படுத்திவிட்டான். நாகரிக வளர்ச்சி என்ற பெயரிலே மற்ற உயிரினங்களை அளித்ததன் மூலம் உணவுச் சங்கிலியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டான். அறிவியல் என்ற பெயரிலே இந்த உலகில் உள்ள நீர்ப்பரப்புகளையும் நிலப்பரப்புகளையும் அடியோடு அழித்து விட்டான். கடல் உயிரினங்களை, கடல் வளங்களை நாசப்படுத்தி விட்டான். காடுகளை அழித்து விட்டான். நம்மை காத்து கொண்டிருக்கின்ற, நம்மை உயிர் காத்து கொண்டிருக்கின்ற ஓசோன் படலத்தில் நாகரிக வளர்ச்சி அறிவியல் என்ற பெயரிலே ஓட்டை போட்டு விட்டான். மண்ணின் ஆதாரத்தை முழுமையாக அழித்து விட்டான். காற்றை மாசுபடுத்தி விட்டான். குடிக்கக்கூடிய தண்ணீரினுடைய தரத்தை கூட அவன் தாழ்த்தி விட்டான். இவ்வாறு நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். அவ்வாறு நாகரிக வளர்ச்சி என்ற அடிப்படையில் மனிதன் இந்த பூமியை உயிர் வாழ தகுதியற்ற ஒரு கிரகமாக மாற்றிக்கொண்டு வருகிறான். அதனுடைய விளைவாகவே நாம் இயற்கை சீற்றங்களை பார்க்கின்றோம். இது இயற்கை சீற்றங்கள் என்று சொல்வதை விட இயற்கையினுடைய கோபங்கள் என்று கூறலாம். மனிதன் நாகரிக வளர்ச்சி என்ற பெயரிலே, அறிவியல் என்ற பெயரிலே அவன் ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கும் போது இயற்கை சும்மா இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக தான் நாம் சுனாமியை பார்த்தோம். அதனுடைய விளைவாக தான் நாம் நிலநடுக்கங்களை பார்த்தோம். அதனுடைய விளைவாக தான் பல நோய்களை பார்த்தோம். தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட அந்த தீங்கினால் தற்போது அது தீங்கிற்கு பகரமாக பல தவறுகளை, பல கெடுதல்களை அனுபவித்துக் கொண்டு வருகின்றான். ஆகவே மனிதன் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீய மாற்றங்களிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கக்கூடிய இந்த பாடத்திலிருந்து நாம் கண்டிப்பாக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான் இந்த பூமியானது மனிதன் மட்டுமே வாழக்கூடிய ஒரு கிரகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். கண்டிப்பாக கிடையாது. மனிதன் இல்லாவிட்டாலும் இந்த பூமி இயங்கும். இன்னும் சொல்லப்போனால் மனிதன் இல்லாவிட்டால் இந்த பூமியானது மிக சிறப்பாக இயங்கும். அதற்கு தற்போதைய உதாரணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். தற்போது கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் மனிதர்கள் அனைவரும் வீடுகளில் அடைந்து விட்டனர். அதனுடைய தாக்கத்தினால் இந்த பூமியானது சுத்தமடைந்து வருகிறதா என்று கூற வேண்டும். நாம் கடந்த கால செய்திகளில் பார்த்திருப்போம். நதிகள் அனைத்தும் சுத்தமாகிவிட்டன. ஆறுகள் அனைத்தும் சுத்தமாகிவிட்டன. காற்று மாசின் அளவு மிகப்பெரிய அளவில் குறைந்து விட்டன. அது மட்டுமன்றி பூமியுடைய வெப்பநிலையும் குறைந்து விட்டன. பல வல்லரசு நாடுகளும் பூமியின் வெப்பநிலையை குறைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பேசி கொண்டு வருகின்றன. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் ஒரு சில மாதங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு நல்ல மாற்றத்தை இயற்கையில் ஏற்படுத்தியிருக்கின்றன. அது மட்டுமின்றி பெல்ஜியம் ராயல் அப்சர்வேட்டரி அவருடைய அறிக்கையின்படி இந்த பூமியினுடைய அந்த அதிர்வானது 30% 50% குறைந்திருக்கிறது. மனிதர்களுடைய இந்த நடமாட்ட குறைவால் பூமியினுடைய அந்த அதிர்வானது 30% 50% அளவுக்கு குறைந்திருக்கிறது. ஆகவே மிக சிறிய ஒரு நிலநடுக்கத்தையும் துல்லியமாக நாம் தற்போது அளவிட முடியும். ஆக இவ்வாறு பலவிதமான ஒரு நல்ல விஷயங்கள் இந்த பூமியில் ஏற்படுத்தியிருக்கின்றன. அதற்கு காரணம் மனிதனுடைய தாக்கம் குறைவினால் இந்த பூமியில் நல்ல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மனிதனுடைய நடமாட்ட குறைவினால் இந்த பூமியானது தனது பழைய நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், மனிதனால் தான் இந்த பூமியானது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. மனிதன் தனது தவறுகளை திருத்திக் கொண்டால் கண்டிப்பாக இந்த பூமியானது மீண்டும் ஒரு வாழ தகுதியுள்ள ஒரு கிரகமாக மாறும். மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான் பூமியில் தான் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்க நினைத்து கொண்டிருக்கிறான். கண்டிப்பாக கிடையாது. இந்த பூமியானது மனிதனுக்காக கிடையாது. குறிப்பாக இன்னும் சொன்ன போனால் மனிதனை போல இந்த பூமியிலே கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் உயிர்கள் இருக்கிறதாக அறிஞர்கள் கூறுகிறார். 1 ட்ரில்லியன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி உயிரினங்கள் இருக்கின்றன. ஆனால் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள் வெறும் 0.001% உயிரினங்களை மட்டுமே மனிதன் இந்த உலகிலே கண்டுபிடித்திருக்கின்றான். மீதமுள்ள 99.9% உயிரினங்கள் இதுவரை மனிதனால் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் என்பது
மனிதனுக்காக மட்டுமல்ல, குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் மனிதனுக்காகவே இல்லை, மனிதனை தவிர இந்த உலகிலே மிக அதிகமான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மனிதன் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் சிறப்பாக இயங்கும். மனிதர்கள் இங்கே வாழ வேண்டுமென்றால், வரக்கூடிய தலைமுறைகள் வாழ வேண்டுமென்றால், தற்போதைய தலைமுறைகள் கண்டிப்பாக இந்த பூமியை ஒரு சிறப்பான வாழ்விடமாக மாற்ற வேண்டும். அதற்கு நாம் அறிவியல் நாகரிக வளர்ச்சி என்ற பெயரிலே இந்த உலகை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த செயல்களை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். இயற்கையோடு இயந்து வாழ வேண்டும். இயற்கை வளங்களை அதிகரிக்க வேண்டும். மற்ற உயிரினங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சக மனிதர்களே மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சக மனிதர்களுக்கே மனிதநேயம் காட்டாத நாம் மற்ற உயிரினத்தில் எவ்வாறு மனிதநேயம் காட்டுவோம்? ஆகவே இன்றைய தினத்திலே, இந்த உலக பூமி தினத்திலே, அதனால்தான் ஒவ்வொரு ஏப்ரல் 22ஆம் தேதியும் உலக பூமி தினமாக கொண்டாடுகிறார்கள். இந்த உலக பூமி தினத்திலே நாம் இந்த பூமியை பற்றி நினைக்க வேண்டும். இந்த பூமியை விட்டால் இந்த பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடி கிரகங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் அனைத்தையும் விட இந்த பூமியில் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இந்த குறுகிய இந்த சின்ன கிரகத்தில் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். மனிதன் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறான், நிலவுக்கு போகிறான் என்று மாறுதட்டிக் கொள்கின்றான். ஆனால் இருக்கக்கூடிய உயிர் வாழ தகுதியுள்ள இந்த கிரகத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை அவன் கையினும் எடுத்த மாடு கிடையாது. ஆகவே இந்த உயிர் வாழக்கூடிய இந்த கிரகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம். ஆகவே இன்றைய தினத்திலிருந்து ஏப்ரல் 22, கிட்டத்தட்ட 1970 ஏப்ரல் 22ஆம் தேதியை உலக பூமி தினமாக கொண்டாடுவது மட்டுமல்லாமல் இந்த பூமியுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்க வேண்டும். இயற்கையோடு இயந்து வாழ வேண்டும். மரங்களை அதிகமாக நட வேண்டும். இயற்கைக்கு எதிரான அனைத்து விஷயங்களும் நம்ம கைவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 22ஆம் தேதியை உலக பூமி தினமாக கொண்டாடுகிறார்கள். நாமும் இன்றைய தினத்திலிருந்து ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொள்வோம். கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் இயற்கைக்கு மாற்றமான எந்த ஒரு விஷயங்களையும் நாம் செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழியை இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்வோம். மனித உயிர் காப்போம், இந்த பூமியையும் காப்போம், மனிதனையும் காப்போம். நன்றி.